ஒரு அமைதியான குளத்துக்குள்ள அம்மா வாத்தும் குட்டி வாத்தும் வாழ்ந்தாங்க. அம்மா வாத்து தன் குட்டி வாத்துக்கு தினமும் காலையில் எப்படி நீந்தணும், எப்படி குளிக்கணும், எப்படி உணவு தேடணுங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. குட்டி வாத்து தான் அம்மா வாத்துக்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்துச்சு. அம்மா வாத்து கூட தான் எப்போதும் விளையாடவும் போகும். ஒரு நாள் அப்படி தோட்டத்தில் பட்டாம்பூச்சி கூட அது அம்மாவோட விளையாடி கொண்டே இருக்கும்போது அது என்ன ஆச்சுன்னா, பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்து கொஞ்சம் தூரமாக போயிடுச்சான். கொஞ்சம் தூரமாக போனதுக்கு அப்புறம் தான் அந்த குட்டி வாத்துக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம அம்மாவை விட்டு தூரமாக வந்துட்டோமே, அம்மாவை காணுமேன்னு பயந்துருச்சு. அம்மா வாத்தும் குட்டி வாத்தை அங்கே இங்கேன்னு தேடி பார்த்து, குட்டி வாத்தை எங்கே போயிட்ட, திரும்பி வான்னு சத்தமாக கூவிருக்கு. அம்மா வாத்தோட சத்தத்தை கேட்டு அந்த குட்டி வாத்து பின்தொடர்ந்து இருவரும் குளத்தின் நடுவில் சந்திச்சாங்களாம். குட்டி வாத்து அம்மாவை பார்த்து சந்தோஷத்தில் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா வாத்து தன் சிறகால குட்டியாக கட்டி அணைத்தாங்க. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்துச்சான். அது சோகத்தால் கண்ணீர் இல்லை, சந்தோஷத்தானது. அந்த நாள் முதல் குட்டி எப்பவும் தன் அம்மாவை விட்டு விலகவே இல்லை, தள்ளி போகவும் இல்லை.